முதல்ல காலையில எழுமணும்னு ஜெபம் பண்ண பழகும். டெய்லி காலையில ஒரு அரை மணிக்கு நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஜெப ஜீவியம் கொஞ்சம் கொஞ்சமா கூடும். அடுத்து என்ன, நம்ம ஒரு நாள் குறைந்து 3 வேளை சாப்பிடுறோம். அப்ப அந்த 3 வேளை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போ காலையில ஒரு காட்சி, சாப்பிடுறதுக்கு முன்னாடி அப்ப 4 நேரம் ஆச்சு. அது போக இந்த ஸ்நாக்ஸ், டீ இதெல்லாம் குடிக்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. அப்ப அது ஒரு 2-3 தடவை, மொத்தம் ஒரு 7 தடவை ஆகியாச்சு. அடுத்து என்ன, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் செய்த பிறகு. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பைக் மேல தான் ஏறுறீங்க, வண்டி ஓட்டுறதுக்கு சாவியை குத்தி திரும்ப போறீங்க, 2 வார்த்தை ஜெபம் போய் இறங்கியாச்சு. பாதுகாத்தீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 2 வார்த்தை. ஒரு காரியத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு நாள் பார்க்கும் போதே ஒரு 10 தடவை ஆயிரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை தேவன் செய்வார். அந்த ஒவ்வொரு நன்மையும் செய்யும் போது 2 வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அதுவும் ஒரு ஜெபம். உங்களோட ஜீவியத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு குற்றம் குறைகள் வரும். அந்த குற்றம் குறைகள் வரும்போது என்ன செய்யுங்க, ஆண்டவரே இது வந்து போயிடுச்சு, இதை இப்படி வராத அளவுக்கு என்னை பாதுகாத்தாலும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி பாருங்க. அதுவும் ஒரு ஜெபம் தான் உங்களோட வாழ்க்கை அப்படியே மாற்றும். அடுத்து என்ன, டெய்லி ஒரு வேத வசனம் படிப்பீங்க. படிக்கும் போது இதன்படி என் வாழ்க்கையை அமைச்சு தாரும் ஆண்டவர், இதுக்கு மாறான எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றான்னு சொல்லி 2 வார்த்தை ஜெபம் பண்ணி பாருங்க. அதுவும் ஒரு ஜெபம் தான். அடுத்து என்ன, தேவையான காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது அதுவும் ஒரு ஜெபமா மாறுது. கடைசி என்ன, படுக்க போறதுக்கு முன்னாடி பகல் முழுவதும் பாதுகாத்தீர் ஆண்டவர், இரவும் பாதுகாத்தார். அப்ப எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். அது போக போக என்ன ஆகும், அதிகமாகும்.